வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். முதற்கட்டமாக இந்த அற்புதமான பாரத தேசத்தின் 69வது சுதந்திர தின வாழ்த்துக்களை நண்பர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். வைகோவை தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆக்குவேன் என்று சொன்னவர் பிறகு அவர் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கத்தில் கூட அங்கம் வைக்க மாட்டேன் என்று முடிவெடுக்கிறார். இதற்கான காரணம் வைகோ உள்ளிட்ட அரசியல்வாதிகள் தன்னை ஏமாற்றுவதா அல்லது அவர்களால் தான் ஏமாற்றப்படுவதா? இந்த கேள்வி உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் காந்திய மக்கள் இயக்கத்துடைய தலைவர் திரு தமிழருவி மணியன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம் காண்டே. முதல்ல இந்த சுதந்திர தினத்தை பத்தி ஒரு அடிப்படையான சில சந்தேகங்கள் இருக்கிறதுனால கேட்க விரும்புறேன். சுதந்திரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல், இளைஞர்கள், அரசியல்வாதிகள் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது சுதந்திரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று நினைக்கிறீர்களா? சுதந்திரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று ஒட்டுமொத்தமாக நாம் சொல்லிவிட முடியாது. சில அத்துமீறல்கள் இருக்கின்றன. அதற்கு காரணம் சுதந்திரம் என்பதை கட்டற்றது என்று நினைக்கக்கூடிய கற்பிதம்தான். எந்த நாட்டின் சுதந்திரமாக இருந்தாலும் அல்லது தனி மனித சுதந்திரமாக இருந்தாலும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இயங்கினால்தான் அந்த சுதந்திரம் செழுமையுறும். வரையறை வேண்டும். நிச்சயமாக 2 கரைகளுக்கு உட்பட்டு ஓடுகிற போதுதான் ஆறு ஊருக்கு ஆரோக்கியமானது. கரை மீறிய காட்டாற்று வெள்ளம் எப்பொழுதுமே அழிவைத்தான் தரும். அதனால் நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என்ற உணர்வு எனக்குள் கண்விழிக்கிற பொழுதே அடுத்தவனுடைய உரிமையை பாதிக்காத அளவுக்கு என்னுடைய சுதந்திரத்தை பேணி காப்பதிலேதான் முழுமையான சுதந்திரம் குறித்த புரிதலும் பிரஜையும் எனக்கு இருக்கிறது என்று பொருள். காந்தி உடைய பெயரோடு இயக்கம் நடத்தக்கூடிய நீங்கள் அவர் கண்ட சுதந்திரத்தை இன்றைய அரசியல்வாதிகள் சரியான முறையில் பயன்படுத்துவார் நினைக்கிறீர்களா? அங்கேயும் அத்துமீறல் அளவு கடந்து இருப்பதாக நினைக்கிறீர்களா? காந்தி இருந்த காலத்திலேயே அத்துமீறல் தொடங்கிவிட்டது. ஏனென்றால் காந்தி எந்த சமூகம் வந்து சேர வேண்டும் என்று அவருடைய கனவை மிக தெளிவாக தன் வார்த்தைகளின் மூலம் வாக்கு மூலமாக வழங்கி இருக்கிறார். I want a society that will wipe every tear from every eye. அதுதான் காந்திய கனவு. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் கண்களில் இருந்தும் ஒரு சொட்டு கண்ணீரும் வராத சமுதாயத்தை சந்திக்க நான் விழைகிறேன் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு நாம் 69வது சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற சூழலில் ஒரு சொட்டு கண்ணீரும் வராத மக்களைத்தான் இந்தியா முழுவதும் பெற்றிருக்கிறோமா என்ற கேள்வி இருக்கிறது அல்லவா? ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம், வறண்டு போயிருக்கலாம் கண்கள். அதில் அழுது வறண்டு போனதால் இருக்கலாமே தவிர அழுது கொண்டிருப்பது என்பது நிஜம்தானே. இன்றைக்கு 2 இந்தியா இருக்கின்றன. நீங்கள் ஒன்று பார்த்தால் டாலர் பில்லியனர்ஸ் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. உலகத்திலேயே பெரும் கோடீஸ்வரர்களின் பட்டியலை பார்க்கிற பொழுது இந்தியா 4வது இடத்தை அலங்கரிக்கிறது. ஆனால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று நீங்கள் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை பார்த்தால் நாம் இருக்கும் இடம் 138வது இடம். 2 இந்தியா. ஒரு இந்தியா. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய மக்கள் தொகை 127 கோடி. 127 கோடியில் 40 கோடிக்கு மேற்பட்டவர்கள், இது மனிதனுடைய கணக்கல்ல, மத்திய அரசின் கணக்கு. 40 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இரவு உணவுக்கு வழி இல்லாமல் ஈரத்துணியை வயிற்றிலே கட்டி இடிந்த பாயில் கண்ணுறக்கம் இல்லாமல் கலங்கி தவித்து படுத்து கிடக்கிற நிலைதான் இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் ஒரு தாமரையில் தண்ணீர் போல மற்ற அரசியல்வாதிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு வேறுபடுத்தி காட்ட தொடர்ந்து முயற்சித்து வரீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய மாநில ஆட்சியாளர்கள், இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் இந்த கண்ணீரை துடைப்பதை ஒரு அரசியல் நோக்கமாக, ஒரு அரசியல் வியாபாரம் மட்டுமே கொண்டிருந்தாலும் நினைக்கிறீர்களா? இல்ல, அதாவது முழுக்க வணிக ரீதியாகவே வாழ்வியலை உருவாக்கி கொண்டவர்கள் தான் அரசியல்வாதிகள் என்றால் இவர்கள் தான் ஆட்சியாளர்களாக வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆட்சியாளர்களாக வருகிற சூழலில் இந்த தேசம் எந்த முன்னேற்றத்தையும் பெரிதாக சந்தித்திருக்க முடியாது. எனவே ஒட்டுமொத்தமாக ஸ்வீப்பிங் சார்ஜஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, அதுபோல ஒட்டுமொத்தமாக நாம் பழிதூற்ற முடியாது. இப்போ ஒட்டுமொத்தமா மிகப்பெரிய தமிழகத்துக்கு ஒரு பெரிய தலைவலியாக உருவெடுத்திருக்கக்கூடிய விஷயம் இந்த மதுவிலக்கு பிரச்சனை. இந்த மதுவிலக்கு முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று கடுமையான கோஷம் உள்ளது. என்னுடைய பார்வையில் கிட்டத்தட்ட ஒரு மதுவிலக்கு சீசன் ஓடிக்கொண்டிருக்கிறதோ என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கு. நீங்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கும் போது மதுவிலக்கு வேண்டும் என்று கேட்பவர்கள் அரசியல் ஆதாயத்துக்காக கேட்கிறார்கள் என்று விமர்சனத்தை வைக்கிறீர்கள். மதுவிலக்கு மாதிரியான ஒரு நல்ல நோக்கம் எப்படி அரசியல் ஆதாயமாக மாற முடியும்? இப்பொழுது கலைஞர் திடீரென்று மதுவிலக்கை கையில் எடுப்பதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு அதாவது
நீங்கள் எந்த பலவீனமான பகுதியில் நாம் அடித்தால் அவர் வீழ்வார் என்று நினைத்து அந்த பலவீனமான பகுதியை தேர்ந்தெடுப்பதுதான் ஒரு எதிரியினுடைய வேலையாக இருக்க முடியும். இவர்களுடைய நோக்கம் என்ன? ஆட்சி பீடத்தை அலங்கரிக்கக்கூடிய ஜெயலலிதாவை அந்த நாற்காலியிலிருந்து இறக்கியாக வேண்டும். அதற்கு அவர்கள் என்னென்ன வழிமுறைகளையோ பார்க்கிறார்கள். எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்பதுதான் அவர்களுக்கான. எனக்கு புரியல. தமிழறிவு மணியின் முயற்சி செய்தால் அது சமூக மாற்றத்துக்கான முயற்சி, புரட்சி. கருணாநிதி செய்தால் அது அரசியல் ஆதாயத்துக்கான சூழ்நிலை. தமிழறிவு மணியன் தொடக்கம் தொட்டு இன்று வரையில் மது அருந்தாதவன், மதுவின் வாசமறியாதவன், மதுவுக்கு எதிராகவே தன்னுடைய வாழ்வை பயன்படுத்திக் கொண்டிருப்பவன். இதே போன்ற முயற்சியை பாட்டாளி மக்கள் கட்சி நீண்ட நெடுங்காலமாக செய்து கொண்டிருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அப்படிதான் சொல்ல போறீங்களா? பொதுமக்களுக்கு நான் என்னுடைய ரவுத்திரம் மாத இதழில் ஒரு கேள்விக்கு தெளிவாக பதிலே வழங்கி இருக்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு யார் யாரோ மதுவுக்கு எதிராக பேசலாம். ஆனால் உண்மையிலேயே மதுவுக்கு எதிராக பேசக்கூடிய தகுதி என்னை பொறுத்தவரையில் 3 பேருக்கு இருப்பதாக நினைக்கிறேன் என்று நான் அதில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒன்று, காந்திய மக்கள் இயக்கம். 2வது, 30 ஆண்டுகளுக்கு மேல் எந்த முரண்பாட்டுக்கும் இடம் தராமல் தொடர்ந்து மதுவுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிற மருத்துவர் ராமதாஸ் அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சி. அடுத்து, கால்கள் கொப்பளிக்க 1500 கிலோமீட்டருக்கு மேல் தன்னை வருத்தி மதுவுக்கு எதிரான விழிப்புணர்வை தூண்டுவதற்கு நடைப்பயணம் மேற்கொண்ட வைகோ அவருடைய மதிமுக. இவர்கள் தொடர்ந்து இதில் உண்மையான ஈடுபாட்டுடன் இறங்கி இருக்கிறார்கள். இதில் அரசியல் இல்லை. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ காந்திய மக்கள் இயக்கமோ ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஆட்சிக்கு வரக்கூடிய அதிக வாய்ப்புகள் கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் எல்லாம் சொல்வதற்கும் அவர் சொல்வதற்கும் ஒரு 1000 அர்த்தங்கள் மாறுபடும், 1000 வலிமை கூடும். அப்ப அவங்க சொல்லும் போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம சசி பெருமாள் உள்ளிட்ட தொடர் போராளிகள் தியாகிகளை நன்றி தெரிவிக்கக்கூடிய நிலைமையில நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்று பார்க்காமல் வேறு எப்படி பார்ப்போம்? எனக்கு கலைஞர் கருணாநிதியிடம் என்ன தனிப்பட்ட சொத்து தகராறா? இல்ல ஏதாவது கலைஞர் கருணாநிதியிடம் நான் எதிர்பார்த்து ஏமாந்தவனா? ஒன்றும் கிடையாது. நான் பூரண மது விலக்கை கொண்டு வர முடியுமா என்றால் கொண்டு வர முடியும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். படிப்படியாக 5 ஆண்டுகளில் கொண்டு வந்து விடலாம். கேரளா உதாரணம் இருக்கு, பல உதாரணம் சொல்றீங்க. இதே முயற்சி, இதே வார்த்தையை கருணாநிதி சொன்னால் அவரிடம் பதில் கேள்வி நீங்கள் எழுப்புகிறீர்கள். 26,000 கோடி ரூபாய்க்கு என்ன கணக்கு? 26,000 கோடி ரூபாய் எப்படி வருவாய் வரும்? ஒரே நாளில் அவரிடம் மட்டுமல்ல, நான் மருத்துவர் ராமதாஸ் உட்பட நாளை அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சராக வந்தாலும் நான் போடுகிற முதல் கையெழுத்து மதுவுக்கு எதிராக பூரண மதுவிலக்குக்கான கையெழுத்து என்று சொல்லுகிற பொழுது, யார் பூரண மதுவிலக்குக்கான கையெழுத்தை போடுவதாக இருந்தாலும் உங்களிடம் நான் வைக்கிற கேள்வி, ஒரே நாளில் இந்த 26,000 கோடி ரூபாய் இழப்பை ஈடுகட்டுவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? வரக்கூடிய கருணாநிதியோ ஜெயலலிதாவோ அன்புமணி ராமதாஸ் யார் வந்தாலும் சரி, அவர்கள் உங்களுடைய திட்டத்தை கூட பயன்படுத்திக் கொள்ளட்டும், மாற்று திட்டங்களை யோசிக்கட்டும். அது எப்படி அவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கும் போது அதை நம்ப முடியாது. இவர் இதற்கு முன்னால் கடந்த காலத்தை நீங்கள் கடந்த கால வரலாற்றை வைத்துக் கொண்டுதான் ஒரு மனிதனை நீங்கள் எடை போட்டு முடிவுக்கு வர முடியும். நீங்கள் ஏதோ கலைஞர் அவர்கள் ஒரே ஒரு முறை 1971 அவர் மதுக்கடைகளை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு அவர் மதுக்கடைகளை மூடிவிட்டார். மதுக்கடைகளை மூடியதிலே இருந்து அவர் அதிலேயே நிலையாக இருந்தார் என்று சொல்வது போல அல்லவா இருக்கிறது? கடந்த கால வரலாறுகளை பார்த்தான் ஒரு மனிதரை முடிவு செய்ய வேண்டுமானால் முதல் சந்தேகம் தமிழறிவு மணியின் மீதுதான் வரும். வைக்கலாம். உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு மாதிரி இருந்திருக்கு, பாராளுமன்ற தேர்தலே தமிழகத்தில் வேறு மாதிரி இருந்திருக்கிறது, ஊட்டியில வேறு மாதிரி இருந்திருக்கிறது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் வைகோவை முதலமைச்சராக சொன்னது இன்றைய ஒரு நிலைப்பாடு. அப்ப ஒட்டுமொத்த முரண்பாடு என்று தமிழர் மணியை பார்க்க முடியும். நிச்சயமாக என்னுடைய ஒட்டுமொத்த முரண்பாடுகளும் எப்படி தோழர் ஜீவாவிடம் முரண்பாடுகள் இருந்ததோ அதுபோன்று தமிழர் மணியினுடைய முரண்பாடுகள். தோழர் ஜீவா தன்னலம் கருதி முரண்பாடுகளை உருவாக்கி கொண்டவர் இல்லை. உங்களுடைய நோக்கத்தையோ செயல்பாடையோ உங்களுடைய தனி மனித ஒழுக்கத்தையோ யாருமே கேள்விக்குள்ளாக்கவே இல்லை. இது நான் இல்ல, அரசியல்வாதிகளே இது செய்யல. அதனால அந்த கேள்வி கிடமில்லை. நான் கேட்கிறது முரண்பாடான நிலை அரசியல் நிலைப்பாடு என்பது எடுத்ததனால கருணாநிதியை நம்ப முடியாது என்றால் தமிழறிவு மணியனே அதற்கு ஆட்பட்டிருக்கிறாரு. அப்ப நம்ம எப்படி சொல்ல முடியும் அரசியல் நிலைப்பாடுகள்? நான் கேட்பது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. கொள்கை முரண்பாடு. நீங்கள் ஒன்றும் கடவுள் இல்ல. கடவுளே தவறிழைத்ததாக புராணங்களும் இதிகாசங்களும் நாம் மனிதர்கள். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். நீங்க வைகோவை நம்பலாம், ராமதாஸை நம்பலாம் சொல்றீங்க இதே மதுவிலக்கு பிரச்சனையில.
ஆனா இதே வைகோ திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு மாபெரும் போராளியா இருந்தவர். அப்ப எங்க போச்சு அவருடைய மதுவிலக்கு கொள்கை என்ற கேள்வி வரல. இதே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக திமுக முந்தானத்து வரைக்கும் மாறி மாறி கூட்டணி வச்சது. அப்ப எங்க போச்சு அவருடைய மதுவிலக்கு கொள்கைன்னு கேட்கல. அவர்களை நம்புவீர்கள். ஒரு கட்டத்தில் மதுவிலக்கையும் கொண்டு வந்த கருணாநிதியை ஏற்க மாட்டீர்கள். நான் சொல்றேன், அதாவது ஏறக்குறைய 20 ஆண்டுகளாகத்தான் வைகோ இந்த தனியாக வெளியே நின்று கட்சி நடத்துகிறார். ஆக அதற்கு முன்பு 71லேயே இந்த மதுவிலக்கு ரத்து செய்த கலைஞருக்கு பக்கத்திலே தான் அவர் இருந்தார். ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல் இருந்திருக்கிறார். அதற்கு பதில் அவர் தான் சொல்லணும். அவர் சொல்ல வேண்டிய இல்ல. வைகோவுக்கும் ராமதாசுக்கும் தமிழறி மணியனுக்கும் இந்த உரிமை உண்டு சொல்றீங்க. அதாவது சொல்ற கேளுங்க, அவர் தன்னை வருத்தி கொண்டு ஒரு 1500 கிலோமீட்டர் நடந்ததனால் நீங்கள் மதுவுக்கு எதிராக அவர் பேசுகிற பொழுது எனக்கு அது புரிகிறது. ஒரு 30 ஆண்டுகளாக தொடர்ந்து மதுவுக்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ராமதாஸ், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவுக்கு எதிராக மதுவிலக்கை நோக்கி போடுவோம் என்று சொல்கிற பொழுதும் புரிகிறது. 74 முழுமையாக பேச விடணும். 74 மதுவிலக்கை மீண்டும் அமல்படுத்திய கருணாநிதி மீது உங்களுக்கு ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது? அதுதான் அந்த இடத்தில் தான் வரேன். அந்த இடத்தில் தான் நான் சந்தேகம் ஏன் வருகிறது, எதற்காக இவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக இதை பேசுகிறார்கள் நான் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. நாங்கள் ஒரு இடத்திலேயும் 5 பைசா 10 பைசா பிச்சை எடுத்து எங்கள் சக்திக்கு இயன்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டங்களை நடத்திய பொழுது வீதியில் நின்று விலகி நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் தான் நீங்கள். இன்றைக்கு திடீரென்று 8 மாதம் தேர்தல் வருவதற்கு இருக்கிறது என்கிற சூழலில் ஆளாளுக்கு மதுவுக்கு எதிராக குரல் கொடுக்கிறீர்கள் என்றால் இதில் அரசியல் தவிர வேறு என்ன இருக்கிறது? திரு தமிழறிமணியுடைய இந்த கேள்வி, கடைசி மதுக்கடைவை மூடும் வரை ஓய மாட்டேன் தூங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய விஜயகாந்தை பத்தி ஏன் கேட்கல? ஒவ்வொரு மண்டலமாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸை பத்தி ஏன் கேட்கல? நாங்கள் பூரண மதுவிலக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜனும் இளங்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து உங்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்கிறதா, உங்களுக்கு ஏதாவது செல்வாக்கு இருக்கிறதா, நீங்க எப்படி செய்வீங்க அவங்கள பார்த்து கேட்காம கருணாநிதி பத்தி மட்டுமே கேட்கும் போது நான் தான் வெளிப்படையாகவே ஒரு பதிலை எத்தனை முறை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் பாண்டே? ஒரு தெளிவு கிடைக்குமா? ஜெயலலிதா ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கப்பட்டால் அந்த இடத்தில் போய் அமர்வதற்கான வாய்ப்பும் வசதியும் இன்றளவில் இருக்கக்கூடிய கட்சியாக நம் கண் முன்னால் தெரிவது திமுகவாக உள்ள நிலையில் அந்த திமுக ஆட்சி பீடத்தில் போய் அமர்ந்தால் இந்த மதுவிலக்கில் நீங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிற சூழலில் ஏற்படுகிற 29,000 கோடி நட்டத்தை எப்படி ஈடுகட்டுவீர்கள் என்பதை முதலிலேயே மக்களிடம் சொல்லுங்கள் என்று கேட்பதில் எந்த தவறும் இருப்பதாகவும் எந்த உள்நோக்கம் இருப்பதாகவும் எந்த காழ்ப்பு சார்ந்த அணுகுமுறை இருப்பதாகவும் தமிழறிவு மணியன் நினைக்கவில்லை. இல்ல, அதிமுக மீது ஒரு மென்மையான போக்கும் திமுக மீது ஒரு தொடர் கோபமும் தமிழறிமணியனுக்கு இருக்கிறதோ அரசியல் விமர்சனம் உண்மை. இதை நான் பொய்யுரைத்து எனக்கு பழக்கம் இல்லை. மடிந்தாலும் பொய் கூறேன் மானுடர்க்கே என்று சொன்ன பாரதியை ஆதர்சமாக ஏற்றுக்கொண்டவன் உண்மை. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நாற்காலிக்கு வரக்கூடாது என்பது என் தவம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நாற்காலிக்கு வராமல் இந்த முறையும் 2016 திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டால், காரணம் நீங்கள் 89 பார்க்கிற நிலையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த 2 கட்சி மாறி மாறி ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றன. இப்பொழுது திமுகவில் என்ன நினைக்கிறார்கள்? இதுவரையில் நாம் இழந்த வாய்ப்பை மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு பெறப்போகிறோம் நினைக்கிறார்கள். 2 பேரும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெற்றதன் பின்பு காட்சி மாறுகிறது. நிர்வாகத்தில் எந்த நடைமுறை மாற்றமும் கிடையாது. ஊழல் மலிந்து கிடக்கிறது. எல்லா விதமான அழுக்குகளுமாக இதை சொல்லி முடிக்கணும். என்னை பொறுத்தவரையில் திமுக இன்னொரு தோல்வியை 2016 சந்திக்கிற பொழுது அது மிக மோசமான சூழலை சந்திக்கும், அது தேய்மானத்தை சந்திக்கும், அது தன்னுடைய அந்திமத்தை பார்க்கும். எனக்கு திமுகவின் மீது கோபம் இல்லை. அந்த திமுக 1969 கலைஞர் ஆட்சி தொடங்கி இன்று வரையில் நடந்திருக்கிற நடைமுறைகளின் மீது கோபம் இருக்கிறது. எனவே அதற்கு இந்த திமுக ஆட்சியில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அதை தடுக்கக்கூடிய சக்தி இன்று உள்ள நிலையில் ஜெயலலிதாவிடம் இருக்கிறது. எனவே அந்த ஜெயலலிதா இருப்பதில் நான் திமுக புறந்தள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஜெயலலிதாவிடம் மென்மையான அணுகுமுறையை மேற்கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த அதிமுகவும் அழிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை, என் தவம். அது எப்பொழுது நிகழும் என்றால் திமுக முடிந்த பிறகு அதிமுக முடிவதற்கான காலம் நிர்ணயிக்கப்படும். அப்பொழுது 2021 அதற்கு முன்போ ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு காலம் யாராவது ஒரு தேவனை அனுப்பினால் அதன் மூலம் தமிழகத்திற்கு விடுவி கிடைக்காதா என்பதுதான் என் நோக்கமே தவிர மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால்
இன்னும் 20 ஆண்டு காலத்திற்கு இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியாது. தமிழறிவு மணியனுடைய வாய் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சமதட்டில் இருக்கின்றன என்று விமர்சிக்கிறது. ஆனால் திரு மணியனுடைய மனம் திமுகவுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் செயல்படுகிறது. இல்ல, நிச்சயமா கிடையாது. எனக்கு நான் என்ன இதுவரையில் போயஸ் தோட்டத்தின் பக்கமாவது போயிருப்பேனா? ஜெயலலிதாவிடம் முதுகு வளைந்து நிற்கக்கூடிய அளவுக்கு நான் என்னுடைய வாழ்வில் சோரம் போனவனா? எந்த அரசியல்வாதியிடமாவது நான் வளைந்தும் நெளிந்தும் கூறியும் குறுகியும் இருந்து பிழைப்பு நடத்தக்கூடியவனா? இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆற்றலை பயன்படுத்தி என் வாழ்வை வளப்படுத்த முடியாதா? என் குடும்பத்தை வளப்படுத்த முடியாதா? என்னால் அனுபவிக்க முடியாதா? நான் திரும்ப சொல்கிறேன், 2014 பாராளுமன்ற தேர்தலில் நீங்க பாஜகவை ஆதரிச்ச போதும் கூட உங்களுடைய நோக்கத்தை யாரும் சந்தேகிக்கவில்லை. ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறக்கூடிய கட்சிகள் போல தேர்தலுக்கு தேர்தல் நிலைப்பாடு மாற்றக்கூடிய நிலைப்பாடு மாற்றுவது என்பதே கிடையாது. 2016 என்ன நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2014 நான் அந்த வியூகம் அமைத்து கொடுத்ததே. என்னை பொறுத்தவரையில் இங்கே ஒரு 2014 நீங்கள் வகுத்த வியூகம் இன்று பலனளித்திருப்பதாக நினைக்கிறீங்களா? அது நல்ல பலன் அடைஞ்சா நினைக்கிறீங்களா? நல்ல பலனை அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அதை கெடுத்தவர்கள் அவர்கள். என் மீது குற்றம் சொன்னால் நான் தேர்தல் வெற்றி பற்றி பேசல. நான் தேர்தல் வெற்றி பற்றி பேசல. மத்திய ஆட்சி நீங்கள் எதிர்பார்த்த நிறைவை தந்திருக்கிறதா கேட்கிறேன். கிடையாது. அதனால்தான் நீங்க எப்பொழுதுமே அதாவது நீங்க தான் பாஜக ஆட்சி வர முயற்சி பண்ண சொல்றீங்க. நீங்க தான் ஆட்சிக்கு ஒண்ணு பிரயோஜனம் பண்ணலாம் சொல்றீங்க. நான் சொல்றதை கேளுங்க. நான் என்ன வருங்காலத்தை முழுவதுமாக அந்த திரிகால ஞானியா? நாம் என்ன காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் 2 முறை நடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஊழல் மலிந்து கிடந்தது. ஊழல் மலிந்து கிடந்தது என்பது மட்டுமல்லாமல் என் தமிழ் இனம் ஈழத்தில் அழிக்கப்படுவதற்கு அது துணை நின்றது. அந்த கோபம் எனக்கு இருந்தது. அந்த கோபத்திற்கு எதையாவது செய்தாக வேண்டும் காங்கிரஸை வீழ்த்துவதற்கு நான் நினைக்கிறேன். வீழ்த்துவதற்கான களம் நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் என்ற போது நான் அமைத்த வியூகம் என்பதே 2016 இந்த திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி அரசை உருவாக்குவதற்கு நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். தனிப்பட்ட ஆட்சி அல்ல, ஒரு கூட்டணி அரசு உருவாவதற்கு 2014 பயன்படுத்திக் கொள்வோம் என்று நான் பயன்படுத்திக் கொண்டேன். அந்த நோக்கத்தோடு தான் நான் அவர்களிடம் பேசினேன். காங்கிரஸை அழிக்க பாஜக, பாஜக அழிக்க இன்னொரு சக்தி, திமுகவை அழிக்க அதிமுக, அதிமுகவை அழிக்க இன்னொரு சக்தி, நாளை ஒரு சக்தி. இல்ல இது ஒரு குழப்பம் போல தெரியாமல் இன்னைக்கு மக்கள் நலன் காக்கும் கூட்டியக்கம் என்ற ஒரு முயற்சி போல நீங்கள் சொன்ன அதே சிறு பொறி அக்னி குஞ்சு சின்ன அளவில் இருந்தாலும் கூட அதை ஊக்கப்படுத்தாமல் இன்று அதிமுக, நாளை திமுக, நாளை பாஜக, நாளை காங்கிரஸ் என்றால் அரசியல் விற்பனர்களுக்கு நான் சொல்றேன். அதாவது நான் வெறுமனே இந்த அரசியல் களத்தில் என்னுடைய சுயநலத்திற்காக இயங்கக்கூடியவனாக இருந்தால் அதற்கேற்றாற் போல நான் கண்ணாடி அணிந்து கொண்டு காட்சி தரலாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மக்கள் நலன் காக்கும் கூட்டணி சில ரகசியங்களை உங்களிடம் வெளிப்படுத்த வேண்டிய சூழல் வந்தால் வெளிப்படுத்தி தான் தீரணும். மக்கள் நலன் காக்கும் கூட்டணி என்றாலே என்ன அர்த்தம்? என்னை பொறுத்து, என் பார்வையில திமுக அதிமுக என்ற 2 திராவிட கட்சிகளின் பிடியிலே இருந்து தமிழகத்தை விடுவிப்பது ஒன்றுதான் மக்கள் நலன் காக்கும் ஒரே செயல் என்று நான் என் தலைமையில் இயங்குகிற காந்திய மக்கள் இயக்கம் ஆழமாகவும் அழுத்தமாகவும் நம்புகிறது. எனவே தோழர் ஜிஆர் அவர்கள் இது மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்க நான் முயற்சி எடுக்கப் போகிறேன் என்று அவர் என்னிடம் சொன்னார். அவற்றையெல்லாம் நான் விரிவாக வெளிப்படுத்த முடியாது சொன்னார். நான் அப்பொழுதே சொன்னேன், தோழர், கடந்த காலத்தின் கசந்த அனுபவங்கள் இன்னும் என் நெஞ்சுக்குள் காயங்களாக இருக்கின்றன. எனவே என்னால் யார் வீட்டு வாசற்படியிலும் போய் நின்று அவர்களை நீங்கள் வாருங்கள், நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் நான் இல்லை. அதனால் நீங்கள் முயன்று பாருங்கள். இடதுசாரிகள் முயன்று இடதுசாரிகள் தலைமையில் ஒரு மாற்று அணி அமைந்தால் நிச்சயம் நான் அதை வரவேற்பேன். இடதுசாரிகள் தலைமையில் காரணம் என்ன தெரியுமா? நீங்க சிரிக்கலாம். என்னை பொறுத்தவரை கூட்டியக்கத்தை இருப்பவர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். அதுதான் என்னை பொறுத்தவரையிலும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து ஆதரிப்பதல்ல வாழ்க்கை. அது அல்ல. பெரும்பான்மை மக்கள் எந்த பக்கம் போகிறார்கள் என்று பார்த்து அதற்கேற்றாற்போல் பின்னால் பல்லக்கு தூக்கி கொண்டு பல்லாண்டு பாடிக்கொண்டு போவதல்ல. எப்படி நான் வைகோவை இருப்பவர்கள் முதல்வராவதற்கு அவர் தகுதி உள்ளவர் என்றேனோ அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல நான் பார்க்கிற பொழுது இடதுசாரிகள் இன்றைக்கும்
சித்தாந்த ரீதியாக கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடியவர்கள், பெரிதாக எந்த களங்கமும் கரையும் இல்லாதவர்களை வைத்திருக்கக்கூடிய இயக்கம். அதனால் நான் சொன்னேன், நீங்கள் உங்களுடைய தலைமையின் கீழே முயன்று நீங்கள் ஒரு அணியை அமைத்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் என் பங்களிப்பு என்பது எதுவுமே இருக்காது. ஏனென்றால் இவர்கள் அனைவரையும் நான் பார்த்து விட்டவன். நீங்களாக முயன்று செய்யுங்கள் சொல்லிட்டு நான் அதில் ஈடுபடவே இல்லை. அவராகவே 2 தலைவர்களை என்னிடம் சொல்லி, இவர்களை மட்டும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் பேசுங்கள். என்னால் இயலாது. ஒன்று சொல்கிறேன், அப்படி ஒரு அணி நீங்கள் அமைத்துக் கொண்டால் என் ஆதரவு உண்டு. ஆனால் நான் இந்த களத்திலிருந்து நிற்க மாட்டேன் என்று சொல்லிட்டேன். அந்த 2 தலைவர்கள் ஒருத்தர் வைக்கும், அது எனக்கு தேவையில்லை. இப்போ நான் சொல்றேன் கேளுங்க. அதற்கு பிறகு இந்த அணி அமைத்தார்கள். இப்ப நல்லா நீங்க கவனிக்கணும், நான் எப்படி பார்க்கிறேன் சொல்றேன். இந்த அணியை அமைக்கிறார்கள். நான் முதல் கேள்வி கேட்கிறேன், மக்கள் நலன் காக்கும் கூட்டணி என்றால் முதலிலேயே நான் சொன்னது 2014 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த அடுத்த கணமே நீங்கள் அப்படியே தொடர்ந்து இந்த அணியை கொண்டு போக வேண்டும். மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களில் ஈடுபட வேண்டும். கூட்டு போராட்டங்களை நடத்துங்கள். கூட்டு தலைமையாக நடந்து செல்லுங்கள். இயற்கையாக இந்த தலைமைக்கு, இந்த கூட்டணிக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும், கூட்டாட்சி மலரும் என்பதுதான் நான் அமைத்து கொடுத்த வியூகம். அதை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். அது அவருடைய பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை இல்லை. இப்பொழுது இந்த மக்கள் நலன் காக்கும் கூட்டணி என்று எடுத்தால், நான் எப்பொழுதுமே வாக்கு வங்கி ஒரு கட்சிக்கும் என்ன இருக்கிற கணக்கு போட்டுத்தான் அதற்குள்ள காரியம் ஆற்றுவேன். சென்ற முறை தான் செய்தேன். இப்பொழுது நான் தோழர் ஜிஆரிடமே சொன்னேன், நீங்கள் இந்த அணியை அமைக்கிற பொழுது இப்படி நீங்க திமுக அதிமுக என்ற இரண்டையும் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால், அதற்கு மக்கள் ஓரளவு நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்றால் அதில் தேமுதிகவும் இருக்க வேண்டும், அதில் தமாக இருக்க வேண்டும், பாமக இருக்க வேண்டும். அப்ப தேமுதிக, தமாக, பாமக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், இடதுசாரிகள் என்று நீங்கள் ஒரு மிக வலிமையான ஒரு மாற்று அணியை உருவாக்கினால் மக்கள் இந்த அணியின் பக்கம் பார்வையை திருப்ப முடியும். ஆனால் தேமுதிக தலைமையிலான கூட்டணியா, பாமக நான் சொன்னேன், இதுல முதலமைச்சர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இதில் யாருடைய தலைமையில் இந்த கூட்டணி அமைவது என்ற கேள்வி வரும். நீங்கள் ரொம்ப வருத்தத்திற்கு ஆளாவீர்கள். ஒரு கட்டத்தில் நீங்கள் தனியாக நின்று கொண்டிருப்பீர்கள். உங்களோடு சேர்ந்து நடந்தவர்கள் எங்கெங்கோ இருப்பார்கள். அந்த நிலைமை வரும். நான் உங்களுக்கு தோழர் அன்பு சார்ந்து இந்த எச்சரிக்கையை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். இன்றைக்கு வரை இப்ப நான் சொல்றேன், அவர்கள் ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நான் சொல்றேன். நான் சொல்வதை கேளுங்க. ஒன்றாக இயங்குகிறார் வைத்துக் கொள்ளுங்க. அவர் ஒன்றாகவே இயங்கட்டும், கடைசி வரை இயங்கட்டும். 2016 தேர்தலில் மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கம் இதே அணியாக செயல்படும் என்று சொல்லியிருக்கிறார். மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கம் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் 4ஐயும் எதிர்த்து தேர்தல் களத்தில் நிற்கும். நாங்கள் திமுகவோடு அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த கட்சிகளுக்கு எதிராக நாங்கள் கதவை முழுமையாக இழுத்து மூடிவிட்டோம். எனவே மக்கள் முன்னால் நாங்கள் மாற்று அரசியலை வளர்த்தெடுக்க, மாற்று ஆட்சியை உருவாக்கி கொடுக்க புறப்பட்டு விட்டோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஏன் தயக்கம்? சொல்லியிருக்கிறாங்களே, மதுவிலக்குக்கு எதிராக 13ஆம் தேதி நடந்த போராட்டத்தின் போது முத்தரசன் முன்னெடுக்க ஜிஆர் வலியுறுத்த வைகோ சொல்லியிருக்கிறார், திருமாவளவன் சொல்லியிருக்கிறார், எல்லோருமே இதை முன்மொழிந்திருக்கிறார்கள். இந்த கூட்டு இயக்கம் 2016 பொது தேர்தலிலும் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கூட்டு இயக்கம் 2016 தொடரும் என்றால் தூரத்தில் நின்றபடி மணியன் மகிழ்ச்சியோடு பார்ப்பான். அதனால எனக்கு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அது நடக்காது என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இல்ல அதற்கு ஒரு இணைப்பு சங்கிலியாக, இந்த கண்ணிகளை எல்லாம் இணைக்கக்கூடிய சங்கிலியாக இடதுசாரி இயக்கம் இருக்கும்னு தோணலையா உங்களுக்கு? இல்ல, அதாவது நீங்கள் காலம் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறது. தமிழர் மணியன் பதில் சொல்ல போறது இல்ல. இப்பொழுது நீங்க வைகோ இருக்கிறார் என்றால் வைகோவுக்கு ஒரு பக்கம் திருமாவளவன் இருக்கார், வைகோவுக்கு இன்னொரு பக்கம் ஜவஹர்லால் இருக்கார். இந்த திருமாவளவன் என்னை புரோக்கர் என்று சொன்னவர் தான். இதே தந்தி தொலைக்காட்சி பேட்டியில் தான் அவர் என்னை புரோக்கர் என்றார். இதே ஜவஹர்லால் திருச்சியில் நடந்த திமுக மாநாட்டில் தமிழர் மணியன் புரோக்கர் வேலை பார்க்கிறார் என்றார். ஆக யாருக்கு புரோக்கர் வேலை பார்த்தேன் நான்? அப்படியே புரோக்கராக இருந்தாலும் வைகோவுக்கு புரோக்கர் வேலை பார்த்தவன் நான். புரோக்கர் என்று என்னை பழி தூற்றியவர்கள் தான் இன்றைக்கு வைகோவின் 2 பக்கம், வலப்பக்கம் இடப்பக்கமும் இன்றைக்கு காட்சி அளிக்கிறார்கள். இல்ல அது குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் சொல்லுவதற்கு நீங்க முந்திக்கிறீங்க, அது எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் அப்படி சொன்னவர்கள் கூட இன்றைக்கு வைகோவின் பக்கம் வந்து நிற்கிறார்கள். நீங்கள் ஒரு மாற்று அணியை உருவாக்குவதற்கு முயல்கிறார்கள் பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கிறது. என் வாழ்வில் எதையும் இழப்பேன். எனக்கான சுயமரியாதையை எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் நான் இழக்க மாட்டேன்.
என்னை புரோக்கர் என்று கேவலப்படுத்திய, கொச்சைப்படுத்திய, அசிங்கப்படுத்திய மனிதர்களின் பக்கத்தில் தோளோடு தோள் உரசி நிற்க நான் விரும்பல. இடதுசாரி இயக்கம் முதல்ல தாங்க 2 பேரும் ஒன்னா செயல்படுவது முடிவெடுத்தாங்க முதல் கட்டமாக. அதன் அடுத்த கட்டமாக இப்ப உங்களை மாதிரி அப்ரோச் பண்ணி எல்லாரும் அணுகி, இன்னைக்கு வந்து வைகோ அணுகி, அதன் பிறகு திருமாவளவன் அணுகி, ஜவாஹர்லால் அணுகி, இன்னைக்கு ஒரு இயக்கமா செயல்பட்டு இருக்காங்க. தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து சில கசப்புகள் கண்முன்னே தெரிந்தாலும் கூட அவர்கள் அதை சகித்துக் கொண்டு பெருந்தன்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க. 2014 இயங்கும் சொல்றாங்க. நீங்கள் வகுத்தது போல தமாகவோ தேமுதிக உள்ளே வரும்போது அதற்கான வலி இன்னும் கூடாதா? நீங்க அதாவது ஒரு அரசியல் பார்வையாளராக மட்டுமே இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் என்பது மிக முக்கியமானது. இப்பொழுது இந்த மதுவிலக்கு போராட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க மதுவிலக்கு என்பதை ஒரு மைய பிரச்சனையாக வைத்துக் கொண்டே இந்த கூட்டணியை அமைப்பது. நானு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக எதிர்ப்பு என்கிற ஒரு மைய புள்ளியில் தான் இவர்கள் அத்தனை பேரும் இணைச்சேன், அவர்கள் கொள்கையில் முரண்பட்டிருந்தாலும். இப்ப மதுவிலக்கு என்கின்ற ஒன்றை மட்டுமே மையமாக வைத்து இணைப்பதாக வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அவர் இந்த அணியோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் தனியாக மனித சங்கிலி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று அவர்கள் இந்த கூட்டணி மக்கள் நலன் கூட்டணி என்பது ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகிற போதுதான் அவர் தனியாக உண்ணாவிரதம் இருக்கிறார். அதே தேதியில் உண்ணாவிரதம் இருக்கிறார். நான் அவரை குறை சொல்ல மாட்டேன். இவர்கள் அணுகினார்களா? அவர் மறுத்தாரா? அதை நான் சொல்ல வரேன். அவரை குறை சொல்ல மாட்டேன். காரணம், இங்க என்ன நடக்கிறது அரசியல் என்றால், யாரோடு யார் இணைந்து யார் யாரை விட பெரியவர் என்கிற நிலை வரும், யார் யாரிடம் போய் நம்ம இழக்கக்கூடிய சூழல் வரும், யார் யாருக்கு இரண்டாவது மனிதனாக மாறிவிடக்கூடிய அவலம் வரும். இந்த சிந்தனைகள் எல்லாம் இருக்கிறது. அவன் பின்னாடி நானா, இவன் பின்னாடி நானா, சிந்தனைகள் இருக்கிற வரை. இப்ப நான் சொல்றேன், எனக்கு வைகோ நாளை திமுகவோடு அவர் கூட்டணி வைத்தாலும் கூட, அல்லது விடுதலை சிறுத்தைகளே அவர்கள் கூட்டணி வைத்தாலும் கூட, நான் வருத்தப்படலாமே தவிர அவர்களை விமர்சிக்கிற உரிமை எனக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கும் சில நிர்பந்தங்கள் இருக்கிறது. தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிற பொழுது சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லை என்கிற நிலை உருவெடுத்தால் கட்சியின் சின்னம் பறிபோகும், கட்சியின் அங்கீகாரம் பறிபோகும். எனவே இப்பொழுது குறிப்பாக நீங்கள் தலித் அமைப்புகளை எடுத்துக்கொள்ளும், விடுதலை சிறுத்தைகள் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலிப்பதற்கு உள்ளே செல்ல வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற நிலையில் அவர்கள் திமுகவின் பக்கமோ அதிமுகவின் பக்கமோ போவது என்பது அவர்களுக்கான உரிமை. அதை நான் குறை சொல்ல மாட்டேன். இந்த கூட்டு இயக்கம் சிலரக்கூடிய அபாயம் ஏன் வெற்றி பெறாது நான் சொல்றேன். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கூட்டு இயக்கத்தின் ஒட்டுமொத்த வாக்கு வங்கியையும் நான் எண்ணளவில் கணக்கிடுகிற பொழுது 10 விழுக்காட்டை தாண்டவில்லை. அப்ப 10 விழுக்காட்டை தாண்டவில்லை என்றால் இவர்கள் ஒரு முடிவுக்கு வரணும். இன்னும் 20 ஆண்டுகள் ஆனாலும் சரி, சட்டமன்றத்தில் நமக்கு இடமே கிடைக்கவில்லை, நாளை நாடாளுமன்ற தேர்தலிலும் நமக்கு பிரதிநிதித்துவம் வாய்க்கப் போவதில்லை, நம்முடைய சின்னம் பறிபோகும், நம்முடைய கட்சியினுடைய அங்கீகாரம் பறிபோகும். கவலை இல்லை, நாங்கள் போராளிகள், நாங்கள் ஒரு வேள்வியில் இறங்கிவிட்டவர்கள். 20 ஆண்டுகள் ஆனாலும் கவலை இல்லை, நாங்கள் திமுகவோடு அதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம். நான் சொல்ல தயார். எனக்கு அவருடனே என்ன கேலி செய்வார்கள். அவருக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. என்ன ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று என்னை யாராவது ஏளனம் செய்தால் அவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. இழப்பதற்கு ஒன்றுமில்லாதவன் இல்லை, இழப்பதற்கு ஒன்றுமில்லாத நிலையில் ஒதுக்கப்படுவது என்பது வேறு, இழப்புகளுக்கு இடமில்லாமல் ஒருவன் தன்னை ஒதுக்கி வாழ்வது என்பது வேறு. என் சாதியை சொல்லி நான் ஆதரவு கேட்டு ஒரு களத்தில் கட்சியை கொண்டு வரவில்லை, மதத்தை மையமாக வைத்து நான் கட்சி நடத்தல, அல்லது பணத்தின் பின்புலத்தில் நான் கட்சி நடத்தல. இன்றைக்கு 30 வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறேன் சொன்ன ஆட்டோ ஓட்டுநர் தான் என்னுடைய வேட்பாளர், மில் தொழிலாளி தான் என்னுடைய வேட்பாளர். எனவே நான் நம்புவது நேர்மையை, தூய்மையை, பொது வாழ்வில் மக்கள் நலன் சார்ந்த உண்மையான சேவை. இந்த மக்கள் நலன் கூட்டு இயக்கம் 2016 தேர்தலுக்கு இதே மாதிரி செயல்படாதுன்னு உங்களுக்கு ஒரு ஐயம் இருக்குது, பிளவுபட்டு போலான்னு இருக்குது. வைகோ மீது நீங்கள் வச்சிருந்த நம்பிக்கை என்னாச்சு? வைகோவை இந்த நாட்டுடைய இந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக சொல்லி நீங்க இதே பேட்டியில சொல்லியிருந்திருக்கீங்க. இதே பேட்டியில் அல்ல, நிறைய முறை சொல்லி இருக்கிறேன். என்னுடைய இயக்கத்தில் உள்ளவர்களே வருத்தப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் திரும்ப திரும்ப வைகோ தான் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் காந்திய மக்கள் இயக்கம் என்ற ஒன்றை எதற்காக தனியாக நடத்த வேண்டும் என்று பலர் நம்மிடம் கேட்கிறார்கள் என்று கூட சொல்லி இருக்கிறார்கள். நான் அப்பொழுதும் அவர்களுக்கு சொன்னது உண்டு. என்ன தெரியுமா, என்னை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய மனிதர்களில் மற்றவர்களை ஒப்பு நோக்குகிற பொழுது இவர் நேர்மையாளராக, தகுதி மிக்கவராக, போர்க்குணம் உள்ளவராக இருக்கிறார். அந்த எண்ணத்தில் இப்போது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரையிலும் அவருக்கு அவருடைய கழுத்தில் நான் ஏராளமான புகழ் மாலைகளை சூட்டி இருக்கிறேன். ஆனால் அந்த மாலைகளின் இதழ்களை ஒவ்வொன்றாக பீத்தெறிய நான் எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டேன்.
நான் சூட்டிய புகழ் மாலைகளுக்கு ஏற்றவரா இல்லையா என்பதை வகுத்துக் கொண்டு நடப்பது என்பது அவருடைய பிரச்சனையை. அவரிடம் மாற்றம் ஏற்பட்டதா, உங்களிடம் ஏமாற்றம் ஏற்பட்டதா? என்னிடம் ஏமாற்றம் ஏற்பட்டது, அவ்வளவுதான். அதற்கு மேல் நான் அதுக்குள்ளே போக விரும்பவில்லை. நான் எனக்கென்று ஒரு ஜாதகம் உண்டு. இல்ல, நான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், அவருடைய நேர்மையில, அவருடைய போர்க்குணத்துல, அவருடைய செயல்பாடுகள்ல எந்த மாற்றமும் இல்லை. அவர் தொடர்ந்து அதே போலதான் இயங்கிக் கொண்டிருக்காரு. முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியே இயங்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன மாற்றம் நடந்தது என்று அவர் இனிமே முதல் வேட்பாளர் அல்ல, அவரை முன்னிறுத்த போவதில்லை என்ற முடிவுக்கு வருகிறார். என்னுடைய இயக்கத்தில் உள்ளவர்களே, நீங்கள் இன்னொருவருக்கு இரவல் குரலாக இருக்காதீர்கள். அது உங்களுடைய காரணமா இருக்க முடியாது. ஏன்னா அதற்கு நீங்க முதலே பதில் சொல்லிட்டீங்க. அது மட்டுமே காரணம் இல்லை. நான் தான் சொன்னேன், நான் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசுவோம்னு தான் சொல்றேன். ஒரு இடத்தில் ஏன் பேச தயங்குறீங்கன்னு கேக்குறேன். நான் தயங்கல. ஒரு மனிதனை ஒரு மனிதன் மீது நமக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை மையமாக வைத்து அவரை பற்றி நிறைய நன்மதிப்பு வருகிறார் போல் நிறைய பேசுகிறோம், பேனா எடுத்து நிறைய எழுதிடுறோம். பிறகு திடீரென்று அதற்கு மாறாக எழுதுவதும் பேசுவதும் என்பது என் தரத்தை தாழ்த்தி. இல்ல, நான் கேட்கறது அவர் மீதான அவதூறு இல்ல, அவர் மீதான சந்தேகம் இல்ல, எது இந்த நம்பிக்கையை இழக்க செய்தது அப்படிங்கறத கேள்வி. நீங்க இன்னைக்கு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டும் என்று முடிவெடுத்தினால் அதற்கு நீங்கள் 1000 காரணம் சொல்ல முடியும், 100 விஷயம் வைப்பீங்க, அப்படிதான் முன்னெடுப்பீங்க. அப்படி மதிமுகவை இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆக்குவேன், வைகோவை ஆக்குவேன் சொல்றதை கைவிடும் போது அதற்கான காரணம் என்ன? வெளிப்படையாக சொல்கிறேன், எனக்கு சில நல்ல காரணங்கள் தோன்றின, அதனால் முன்னிறுத்தினேன். எனக்கு அந்த காரணங்கள் இப்பொழுது பழுதுபட்டதாக என் கண் முன்னால் தெரிகிறது, நான் பின்வாங்கிட்டேன், அவ்வளவுதானே தவிர அந்த காரணங்கள் தான். நான் உங்களுடைய வழியை பின்பற்ற நினைக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் என்ன காரணத்திற்காக, என்ன காரியத்திற்காக முடிவு மாற்றம் தெரிந்து கொள்ள வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு என்னை பொறுத்தவரையில் நான் மிக தெளிவாக இன்னமும் நம்புறேன். என்னுடைய அரசியல்ல நான் ஏறக்குறைய 18 வயதில் பெட்டியை தூக்கி கொண்டு புறப்பட்டவன். 48 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 48 ஆண்டு அரசியல்ல எனக்கான அனுபவங்கள் இருக்கிறது, எனக்கான பார்வை இருக்கிறது. நான் இப்பொழுது நம்புறேன், இவர்கள் 10 விழுக்காடுக்கு உட்பட்ட ஒரு கூட்டணியை தான் அமைக்க முடியும். இந்த கூட்டணிக்குள்ள தேமுதிகவோ அல்லது தமாக இவையெல்லாம் ஒன்றாக வந்து சேர்ந்தால் இந்த மக்கள் கூட்டணி என்று சொல்கிறார்கள் வலுப்பெறும். இல்லை என்று சொன்னா இந்த கூட்டணி 10 விழுக்காடை தாண்டாது. 10 விழுக்காட்டை தாண்டாத நிலையில் இது மிகப்பெரிய வெற்றிகளை பெறாது. இவர்கள் இந்த 10 விழுக்காடு வாக்குகளை வைத்துக் கொண்டு 234 தொகுதிகளிலும் இந்த கூட்டணியை வைத்து இவர்கள் சாதிக்க முடியாது என்கிற நிலையில் ஒரு கால் இவர்கள் திமுகவிடம் போய் சரணாகதி அடைந்து விடுவார்கள் என்று நான் ஒன்றும் அப்படியே அக்மார்க் முத்திரையிட்டு எழுதி கொடுக்கல. ஒரு கால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுக்கான பிரச்சனை இருக்கிறது. ஒரு அங்கீகாரம் என்கிற கட்சிக்கான அங்கீகாரம், சின்னம், இவையெல்லாம் தேவை. இவற்றெல்லாம் ஒரு எளிதாக இழந்துவிட முடியாது. அதனால முதல்ல சர்வைவல், பிறகு ஆமாம், அது சில சமரசங்களுக்கு உட்பட்டு அவர்கள் தங்கள் எண்ணிக்கையை வலுப்படுத்திக் கொண்டு தங்கள் கட்சியின் குரலையும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தினுடைய குரலையும் கடுமையாக வெளிப்படுத்த முயல்வது என்பது அவர்கள் உரிமை. எனக்கான கற்பனையும் எனக்கான ஆசைகளும் எனக்கான விருப்பங்களும் திமுக அதிமுக அல்லாத ஒரு தமிழகத்தை பார்க்க வேண்டும் என்பது. உங்களுடைய பார்வையில் இந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு குறைவு என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயம் குறைவு, நிச்சயம் குறைவு. இவர்கள் அத்தனை பேரும் போய் அங்கே சேர்ந்தாலும் ஒன்று அதிமுகவோடு, மன்னிக்கணும், திமுகவோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரி இயக்கங்கள், மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் அத்தனை இயக்கங்கள் கொண்டு சேர்ந்தாலும் கூட தேமுதிக பாமக தேமுதிக தமாக இவையும் போய் அவர்களோடு கூட்டணி வைத்தால் அதற்கு மிக கடுமையான போட்டி இருக்கும். அது அல்லாமல் இந்த மக்கள் நலன் காக்கும் கூட்டணி மட்டும் திமுகவோடு போய், திமுக வெற்றி பெறுவது பற்றி யோசிக்க வேண்டுமானால் அந்த கூட்டணியில தேமுதிகவும் தமாகவும் முடிந்தால் பாமகவும் இடம்பெற வேண்டும். ஆமா, அப்படி இருந்தால் அது மிகப்பெரிய வலிமையான கூட்டணி. அதை ஜெயலலிதா எதிர்நோக்குவது என்பது ரொம்பவும் சிரமமானது. ஆனால் இது நடக்காது என்பதை ஒரு அரசியல் கணிப்பாளராக உங்களால் சொல்ல முடியும்? நிச்சயமாக நடக்காது. தேமுதிகவும் தமாகவும் பாமகவும் ஒரு அணியில் வர வாய்ப்பில்லை. பாமக அவங்களோட நிலைப்பாடுல இன்னைக்கு தேர்தலுக்கு உறுதியா தான் இருக்கிறாங்க போலதான் தெரியுது. அதுல ரொம்ப கடுமையா முன்னெடுத்து தான் போறாங்க. சோ இந்த தேர்தல் அவர்கள் தனித்து போட்டியிடத்தான் வாய்ப்பு இருக்கிறது. தமாகவும் தேமுதிகவும் திமுகவோட இணையக்கூடிய வாய்ப்பு இல்லை. தேமுதிக இணைய வாய்ப்பில்லை நான் சொல்லல. தமாகவும் இணையாது என்று சொல்வதற்கு நான் ஆள் இல்லை. நான் இவர்கள் இணைந்தால் வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் எல்லாம் சேர்ந்து
நீங்கள் திமுகவோடு சென்றால் அது ஒரு வலிமையான கூட்டணி என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப இந்த கூட்டு இயக்கத்தை விட்டுருங்க, தமாகவும் தேமுதிக மட்டும் திமுக கூட போதுன்னு வச்சுக்கிட்டா கூட 2011 திமுக ஏற்பட்ட அதே தர்ம சங்கடம், எத்தனை தொகுதிகளை எத்தனை பேருக்கு விட்டுக் கொடுப்பது என்ற சங்கடம் மீண்டும் கடுமையாக ஏற்படும். ஏன்னா தமாகவோ தேமுதிக ஒரு குறைந்த தொகுதிக்கு ஒப்புக்கொள்வாங்களா? இவர்களுடைய நோக்கம் இப்ப கலைஞருக்கோ மற்றவர்களுக்கான நோக்கம் என்பது ஜெயலலிதா ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதுதானே. அப்போ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் சில சமரசங்களுக்கு உட்பட்டாக வேண்டும், சிலவற்றை இழந்துதான் தீர வேண்டும், சில தியாகங்களை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். இன்றைய தேர்தல் பார்க்கும்போது குறைந்தபட்சம் 3 அணிகள் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் இங்க இருக்குதான் நம்ம பார்க்கிறோம். ஒன்று கூட்டு இயக்கம் தனியாகவோ அல்லது நிச்சயமாக பாமக தனியாக இருக்கும்போது தமாகவும் தேமுதிக இந்த மாதிரி நிலைப்பாடு எடுப்பாங்க தெரியாது. 4 அணியாக கூட மாறலாம். குறைந்தபட்சம் 3 வைக்கும் போது இது அதிமுக தான் சாதமாகவும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இப்பொழுது இருக்கிற இன்று வரையில் நீங்கள் அடிப்படை கட்டுமானத்தை நீங்கள் ஒரு கட்சியினுடைய கட்டுமானத்தை மையமாக முதலில் வைத்துக் கொள்ளணும். நீங்க தேர்தல் என்பது விளையாட்டல்ல. நீங்கள் கடைசி கிராமத்து மனிதனையும் சென்று சேருகிற அளவுக்கு உங்களுடைய அடிப்படை கட்டுமானம் வலிமையாக இருப்பது ஜெயலலிதாவுடன் தான். எனக்கு அந்த ஆட்சி பறிபோகணும் என்பது ஆசைதான். அது ஒரு நாள் பறி போகும் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்த தீர்க்கமான முடிவு. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இன்று வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தல் இப்ப இவர்கள் நம்பிக்கொண்டிருப்பது என்ன? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, எல்லாவற்றையும் கைவிட்டாங்க. இப்ப ஜெயலலிதாவின் ஆட்சியில் தவறுகளே நடக்கலையா? 1000 தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய கேள்வி அதிமுக ஆட்சி மீது இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழக மக்களுக்கு எந்த அதிருப்தியுமே ஏற்படவில்லையா? நிச்சயமாக அதிருப்தியே இல்லை என்று சொன்னால் நான் தமிழ்நாட்டில் வாழவே இல்லை என்றுதான். அது எதிர்வாக்குகளாக மாறாது. அது எதிர்வாக்குகள் மாற வேண்டும் என்றால் மிக வலிமையான கூட்டணி அமைய வேண்டும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தெளிவான உண்மையை நீங்க பார்க்கணும். அடித்தட்டு மக்கள், அடித்தட்டில் இருக்கிற மக்கள் இலவச மயக்கத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் இந்த அதிமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோநிலை கொண்டவர்களாக இல்லை. அதிமுக அதிருப்தி எதிர்ப்பு இல்ல அடித்தட்டு மக்களிடம். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா பிரதமர் சந்தித்த பிறகு? அது எனக்கு தெரியாது. நான் என்ன இளங்கோவனா? பக்கத்திலே இருந்து பார்த்தார் போல இவர் 10 சீட்டு கேட்டார், அவர் 2 சீட்டு கொடுத்தார் என்றெல்லாம் சொல்வதற்கு வாய் இருக்கிறது என்பதற்காக, எனக்கான ஒரு பீடம் இருக்கிறது என்பதற்காக எதையும் பேசலாம் என்கிற அந்த மனோநிலை எனக்கு எப்பொழுதும் கிடையாது. அது எனக்கு தெரியாது. பாஜகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி அமைத்தால் அது ரொம்ப இயல்பானது தானே. அவர்களுக்குள்ள என்ன மிகப்பெரிய சித்தாந்த வேறுபாடு? திராவிட இயக்கம் என்று பெயர் வேண்டுமானால் ஜெயலலிதாவினுடைய கட்சிக்கு இருக்கலாமே தவிர ஜெயலலிதாவினுடைய கட்சிக்கும் திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைகளுக்கும் என்ன சம்பந்தம்? திமுகவுக்கே என்ன திராவிட இயக்க சிந்தனைகளுக்கு சம்பந்தம்? பெரியார் வளர்த்தெடுத்த அத்தனை அந்த திராவிட இயக்க கொள்கைகளோடு தான் இப்பொழுது திமுக தொடர்ந்து நடந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறதா? திமுக பற்றி ஒரு சேர்த்தா தான் உங்களுக்கு ஒரு நிறைய இருக்கிற உண்மையை சொல்லணும்ன்றது தானே. திமுக என்பது இன்னொரு முறை அது எழுந்து விட்டா மறுபடியும் அதை வீழ்த்துவதற்கு இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் நாம் போராடணும், அனைவரும் போராடணும். இப்படி நான் கேட்கிறேன், இதை சொல்வதனால் திமுகவில் உள்ளவர்களுக்கு கோபம் தான் கூடுதலா இருக்கும். நாளை இந்த திமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் இதே துரைமுருகன் தானே, இதே நேரு தானே, இதே பொன்முடி தானே, இதே மாதிரியான மனிதர்கள் தானே மறுபடியும் ஆட்சி படத்தில் அமர போகின்றவர்கள். இல்ல உங்களுக்கு என்ன 5 ஆண்டுகள 15 முறை அமைச்சரை மாற்றிட்டே இருக்கணுமா? இல்ல, அதுக்காக நீங்க 30 வருஷமானாலும் இதை ஒரு குறிப்பிட்ட 5-10 பேர் மட்டும் அசையாமல் ஆட்சி நாட்கள் அமர்ந்திருக்கணும். 69 ஆண்டு காந்தி பேரே சொல்லிட்டு இருக்கீங்களான்னு கேட்பீங்களா? யாரு அவரவருடைய தலைமை, அவரவருடைய இயக்கம், அவருடைய அதல்ல ஒரு கட்சி என்றால் அந்த வகையில நான் பார்த்தா நான் அதிமுகவை பாராட்டுவேன். இந்த ஒரு விஷயம் எதற்காக இவர் முதலமைச்சராக இருக்க, நான் இதை நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு நான் பலமுறை கேட்டிருக்கேன் ஜெயலலிதாவை என்னுடைய எழுத்தின் மூலம் பேச்சின் மூலம், நீங்கள் ஒரு அமைச்சரை பதவியிலிருந்து இறக்குகிற பொழுது அதற்கான காரணம் என்ன? சரி, இறக்கியவரையே மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கிறீர்களே, அப்பொழுது அவருக்கு என்ன மனமாற்றம்? அதே மனம் தானே பாராட்டுகிறது. இல்லை, ஜெயலலிதா பாராட்டு நீங்க தானே சொல்றீங்க. நான் ஜெயலலிதாவை பாராட்டுவதல்ல, என்னுடைய வியூகம் திமுகவை முடிப்பதற்கு ஜெயலலிதாவின் அதிமுகவை பயன்படுத்தி அதே பொன்முடியோ அதே நேருவோ அதே துரைமுருகன் வருவதில் என்ன சிக்கல்? அவருடைய இயக்கம், அவர்களுடைய தலைமை, அவருடைய தளபதிகள், இல்ல அவர்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களா என்பதுதான் என் கேள்வி. ஊழலுக்கு அப்பாற்பட்ட அரசியல் ஒருவரை சொல்லுங்க. ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க இருக்கோம். நான் சொல்றேன் என்ன,
நீங்க சொல்றீங்க என்ன நீங்க கொண்டு வந்து உட்கார அதான் வச்சு நீங்க சொல்றீங்க இந்த மக்கள் நலனுக்காக கூட்டு இயக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க அப்படி ஒரு முயற்சி பண்ணுங்கன்னா இது வந்து உருப்படாது, இது வந்து அங்க செதறி போயிடும். நான் சொல்லலையே, நீங்க வெறும் 10 விழுக்காடு வாக்குகளை வைத்துக் கொண்டு நீங்கள் மாற்றத்தை செய்ய முடியாதுன்ற. இலங்கையில நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கை தமிழர்களுக்காக மூச்சு முட்ட குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழறிமணி எங்கே, வைகோ எங்கே, திருமாவளவன் எங்கே, மற்ற இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எங்கே? இனி அதை பற்றி பேசி பயன் இல்லை. காரணம் சீசன் முடியல. சீசன் என்பது அதை வைத்து அரசியல் நடத்தக்கூடியவர்களுக்கு. எனக்கு எந்த சீசனும் கிடையாது. நான் சொல்வது என்னன்னா, ஒரு விக்னேஸ்வரன் அங்கே இருக்கக்கூடிய வடக்கில் உள்ள மாகாணத்தின் மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநிலத்தின் அந்த மாகாணத்தின் முதலமைச்சராக இருக்கிறார். புரொவின்சியல் கவர்மெண்ட் வடக்கு மாகாணம். அந்த முதலமைச்சர் இங்கே வருகிறார். இங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் கான்பரன்ஸ் ஒன்று நடந்தது. இந்த மனித உரிமைகள் மாநாட்டில் பேசுகிற போது சொல்கிறார், நீங்க வந்து தயவு செய்து வாயை திறக்காம இருக்கிறது தான் எங்கள் தமிழர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே நற்காரியம்னு சொல்றார். நான் என்ன சொல்றேன், எப்பொழுதுமே இந்த ஈழத்தை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய மக்கள் இங்க இருந்து நீங்க உணர்ச்சியை தூண்டுவதனால பயன் இல்லை, அது எதிர்வினை ஆற்றுகிறது என்பதை நம் காலநடையில் புரிந்து கொண்டோம். நீங்க ஜனநாயகத்திற்கு உட்பட்டு உரிமைகளை பெறுவதற்கு அந்த வல்லரக்கர்களுக்கு இடையே அங்க இருப்பவர்கள் முயலட்டும். நான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த ஈழத்தமிழிடம் தொடர்ந்து பேசுவது இதுதான், நீங்கள் தான் இதை முன்னெடுக்க வேண்டும். இனிமே வந்து நீங்கள் முன்னெடுத்து அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சக்திகளை நீங்க வந்து லாபியிங் என்பது மிக முக்கியம். இலங்கையில ஏதேதும் கிஞ்சிற்றளவாவது தமிழர்களுக்கு நல்லது நடந்திருக்குமானால் அல்லது கெடுதல் குறைந்திருக்குமானால் அதற்கு இந்திய அரசும் இந்திய அரசை நெருக்கடி கொடுத்த தமிழக அரசியல்வாதிகளும் ஒரு முக்கியமான காரணம். நீங்க நம்ப மாட்டீங்களா? இல்ல, அது தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய. அப்புறம் வந்து விக்னேஸ்வரன் சொன்னாரு நம்ம அமைதியா இருக்கிறதா நல்லது சொல்றீங்க. அதாவது விக்னேஸ்வரன் சொன்ன பிறகு என்னளவில் நான் வந்து இப்ப நான் வைகோவை பற்றியோ மற்றவர்கள் பற்றியோ நான் பேசல, என்னளவில் நான் மனம் விட்டு போனேன். ஏனென்றால் அதாவது என்னுடைய கேள்வி, நீங்கள் நம்ம தேர்தலை வெற்றி பெற்று நம்ம ஆட்சியை பிடித்தோமானால் கூட நீங்கள் பிரதமராக முடியாது என்று ராஜபக்சேவுக்கு எதிராக சிறிசேனாவுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை கூட ஏன் இங்க இருக்கக்கூடிய தமிழ் இயக்கங்களுக்கு இல்லைன்னு கேட்கிறேன். தமிழ் தேசிய இயக்கங்கள் தான் கேள்வி கேட்கணும். நான் தமிழ் தேசிய இயக்கத்தில் உள்ளவன் கிடையாது. தமிழ் தேசியத்தில் வந்து நீங்க திராவிட தேசியம், தமிழ் தேசியம், இந்திய தேசியம் 3 தேசியங்கள் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. நான் இந்திய தேசியம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. என் இந்தியாவை புறம் தள்ளிவிட்டு நான் தமிழ்நாட்டுக்கு தனி கொடி பிடிப்பதற்கு நான் கடைசி வரைக்கும் இந்த உயிர் உடம்பில் உலவுகிற வரை நான் அதுக்கு ஏற்பட மாட்டேன். இனம் அழிகிற பொழுது என் இனத்தை காப்பதற்கு இந்த ஒன்றுபட்ட இந்தியாவுக்குள்ள என்னென்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அவரை அனைத்தையும் செய்வதற்கு தான் நான் முயற்சி எடுப்பேன். நீங்க வந்து இந்த தமிழகத்தில் இப்பொழுது இதெல்லாம் நீங்க சொல்றதா சீசன் முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்க இல்லையா, அதெல்லாம் உண்மையான விஷயங்கள் தான். நான் இதை இன்று சொல்லவில்லை. உண்மையிலேயே ஈழத்தமிழர் நலன் சார்ந்துதான் நாம் சிந்திப்பதாக இருந்தா நீங்கள் வந்து என்றாவது இந்த ஈழ பிரச்சனையில ஒரு 5 லட்சம் தமிழர்கள் ஒன்றாக கூடி ஒரு இடத்தில் நின்று முழங்கியதாக இதுவரைக்கும் பார்த்திருக்கீங்களா? நீங்கள் ஒரு கட்சி மாநாடு நடத்தும் போது 5 லட்சம் பேர் கூடினார்கள், 10 லட்சம் பேர் கூடினார்கள். இவ்வளவு கூடுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் அந்த கேள்வியா இருந்தது கூட. நான் வந்து கேட்க தவறிய கேள்வியும் கூட, இன்னைக்கு மதுவிலக்கு வந்து இவ்வளவு பெரிய தீவிரமான ஒரு தன்னெழுச்சியா இருக்கிறத பாக்குறோம். ஆனால் முத்துக்குமரனுடைய மரணம் ஏற்படுத்தாத எழுச்சி, பாலச்சந்திரனுடைய புகைப்படம் ஏற்படுத்தாத எழுச்சி இந்த மதுவிலக்குக்காக மாணவருடைய போராட்டம் ஏற்படுத்த நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது மாணவர்கள் போராட்டத்து குறித்தே எனக்கு வந்து ஒரு மாற்று கருத்து உண்டு. நான் இதை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். நான் சென்ற ஆண்டு முழுவதும் கல்லூரிகளில் பேசுகிற ஒவ்வொரு இடத்திலும் மாணவர்களை தனித்தனியாக சந்தித்து சொன்னேன். மாணவர்கள் இந்த களத்தில் இறங்கினால்தான் மதுக்கடைகள் மூடப்படும். ஏனென்றால் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவன் நான். அந்த அனுபவத்தில் சொல்றேன் உங்களுக்கு. நீங்கள் ஈடுபடணும். எப்ப தெரியுமா? நீங்கள் போய் களத்தில் நின்றால் உங்க பெற்றோர் அதற்கு உடன்பட மாட்டார்கள். கல்லூரிகள் நடக்கக்கூடிய நேரத்தில் நீங்க அந்த காரியத்தில் இறங்கக்கூடாது. இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த மது குடிக்கிற பழக்கம் இருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கோடை விடுமுறை வரும். 3 மாத காலம் உங்களுக்கு விடுமுறை நாட்கள். அந்த விடுமுறை நாட்களில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்குள்ளே சங்கிலி தொடராக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ஒரே நாளில் 6800 டாஸ்மாக் கடைகளுக்கு முன்னாலும் சட்டத்திற்கு உட்பட்டு, நான் எதை சொன்னாலும் அப்படிதான் சொல்லுவேன், சட்டத்திற்கு உட்பட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு எதிரே நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுங்கள். அதுதான் தொடக்கம். அந்த மாணவர்கள் அப்படி வந்து நின்று
அந்த மாணவர்கள் மீது ஒரு தடியடி காவல்துறை பிரயோகம் செய்தால் பெற்றோர்கள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். பிறகு பெற்றோர்களும் அதற்குள் ஈடுபடுவார்கள். அது பொதுமக்கள் எழுச்சியாக மாறும். இதை நீங்கள் செய்ய வேண்டியது கோடை விடுமுறையில் தான் செய்யணும் நான் சொன்னேன். என்னை பொறுத்தவரையிலும் 4 மாணவனை தூண்டிவிட்டு அவனை அடி வாங்கி சிறைக்குள்ள தள்ளிட்டு நான் அதன் மூலம் பேர் எடுக்கணும்னு நினைக்கிறவன் நான் கிடையாது. நீ டாஸ்மாக் கடை அடி, நீ ஒட என்று சொல்வது எளிது. ஆனால் அதன் பின்விளைவுகளை மற்றவர்கள் நினைக்கிறார்களோ இல்லையோ நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மாணவனுக்கும் ஏற்படக்கூடிய வலியை என் சொந்த வலியாக நான் நினைக்கிறேன். நன்றி திரு தமிழறிமணி. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களுக்கு பகிர்ந்து நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.